இப்பதான் பைசன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வரேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு வேற மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்படி சொல்றது? ஒரு வெண்ணிலா கபடி குழு பார்க்கும்போது நமக்கு ஒரு கபடி ஃபீல் மூவி தான் இருக்கும். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பைசன் மூவியோட ட்ரெய்லர் பார்க்கும்போது. துருவோட ஆக்டிங்க பத்தி சொல்லியாகணும். பயங்கரமா இருக்கு. ஒரு ஒரு ஃப்ரேம்லயும் ஒரு ரியலா நடிக்கிறாரு. அதுவும் இல்லாம பசுபதி. பசுபதி தான் இவருக்கு அப்பா கேரக்டர் பண்றாருன்னு நினைக்கிறேன். துருவுக்கு அப்பா கேரக்டர் பண்றாருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு அவரோட ஆக்டிங்கும் பார்க்கறக்கு. அமீர் எடுத்துக்கலாம். இந்த மாரி நெறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன். ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல்ஸ் பயங்கரமா பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாம துருவுக்கு இது ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மகானுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா படம் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த படம் தான் பைசன் படம் தான் சைன் பண்ணியிருக்காரு. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹேரோட ஒரு லுக் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொட்டை அடிச்ச மாரி ஒரு லுக் காமிக்கிறாங்க. 2 லுக்லயுமே துருவ் டிஃப்ரெண்ட்டா தான் தெரியிறாரு. அதுவும் இல்லாம இந்த படம் பயங்கரமா போகுதுன்னு நெனைக்கிறேன். துருவுக்கு ஒரு ஆக்டிங் ஒரு மகான்ல எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் பார்த்தோமோ, அத விட ஒரு பெட்டரான ஒரு ஆக்டிங் இந்த படத்துல பார்க்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். கபடி பிளேயரா வாழ்ந்திருக்காருங்க மனுஷன். அந்த அளவுக்கு இருக்கு. வெறித்தனமா இருக்கு. நீங்க இந்த ட்ரெய்லர பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.